கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பொது காலத்தின் 33ஆம் ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள இறை மக்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். குறைகள் நிறைகள் இரண்டும் ஒவ்வொரு மனிதருக்கும் தரப்பட்டுள்ள கொடைகள். குறைகள் கொடைகளா என்று கேள்வி எழலாம். ஆம், குறைகள் கொடைகள் தான். குறைகளையும் நிறைகளாக மாற்றும் சக்தி நம் அனைவரிடமும் உள்ளது. நமக்குள்ள குறையை பெரிதுபடுத்தி நம்மிடம் உள்ள மற்ற கொடைகளையும் பயன்படுத்தாமல் புதைத்து விடுகிறோமோ என்ற கேள்வியை நம் மனதில் எழுப்புகிறது இன்றைய நற்செய்தி. நமக்கு தரப்பட்டுள்ள கொடைகள் அனைத்திற்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு இடித்துரைக்கிறது. நம் திறமைகள் கொடைகளில் நம் கவனத்தை திருப்பி அவைகளை புதைத்து விடாமல் பலருக்கும் பல மடங்காக பயன் தரும் வகையில் நம் திறமைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கவே நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். எனவே வழக்குகளில் சிக்காமல் கணக்கை நிறைவாக முடிக்க தேவையான வரங்களை வேண்டி இன்றைய திருப்பலியில் மன்றாடுவோம். அன்பானவர்களே, இந்த திருப்பலியானது அருண் இமானுவேல் என்பவர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற தருணத்தில் இதை நன்றியாக கொடுக்கின்றார். மேலும் லியோனா என்ற குழந்தை தனது முதல் ஆண்டு நிறைவை ஞாபகப்படுத்துவதற்காக இந்த திருப்பலியை நாம் இறைவனுக்கு நன்றியாக கொடுக்கின்றோம். அதோடு நம்முடைய பங்கு தந்தை தாயார் சிஸ்லி அம்மா என்பவருடைய ஆத்மீக பயனுக்காகவும் நாம் திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் அந்த இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவமின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையான தவறாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அந்த இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரிடம் பெற்று என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திறமை வாய்ந்த பெண் தன் வேலை அனைத்தையும் விருப்புடன் தானே செய்வாள். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறை வார்த்தைகள் 10 முதல் 13, 19 முதல் 20 மற்றும் 30 முதல் 31 முடியும். திறமை வாய்ந்த மனத்திடமுள்ள மனையாளை காண்பது மிக மிக அரிது. அவள் பவனத்தை விட பெருமதிப்புள்ளவள். அவளுடைய கணவன் அவளை மனமாற நம்புகிறான். அவளால் அவனுக்கு நலமும் வளமும் பெருகும். அவள் தன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நல்லதையே செய்வாள். ஒரு நாளும் தீங்கு நிலையாள். கம்பளி, சணல் ஆகிய பொருட்களை தானே தேடிக் கொணர்வாள். தன் வேலை அனைத்தையும் விருப்புடன் தானே செய்வாள். ராட்டினத்தை தானே பிடித்து வேலை செய்வாள். நூல் இழைகளை தன் விரல்களால் திரிப்பாள். எளியவனுக்கு உதவி செய்ய தன் கையை நீட்டுவாள். வறியவனுக்கு வயிறார உணவளிப்பாள். ஏமாற்றம் அழகு அற்றுப்போகும். ஆண்டவரிடம் அச்சம் கொண்டுள்ள பெண்ணே புகழத்தக்கவள். அவளுடைய செயல்களின் நற்பெயரை எண்ணி அவளை வாழ்த்துங்கள். அவளது உழைப்பை மக்கள் மன்றம் பாராட்டுவதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலை பாடல் பல்லவி. ஆண்டவர் கஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் நன்றி. அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீ உண்பீர். நீ நற்பெயரும் நலமும் பெறுவீர். பல்லவி. உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவக்கன்றுகை போல் உம்மை சூழ்ந்திருப்பார். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பர். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீ எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. இரண்டாம் வாசகம். திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை
நீங்கள் திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1 முதல் 6 வரை. சகோதர சகோதரிகளே, காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்கள் திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். எங்கும் அமைதி, ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பித்துக் கொள்ள இயலாது. ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனைப் போல் உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல. ஆகவே மற்றவர்களைப் போல் நாம் உறங்கலாகாது. விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பகுதி 25, இறைத்திரு வசனங்கள் 14 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறிய உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடுப்பயணம் செல்ல இருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாலந்தும், வேறொருவருக்கு 2 தாலந்தும், இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாலந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு 5 தாலந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தாலந்து பெற்றவர் மேலும் 2 தாலந்து ஈட்டினார். 1 தாலந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாலந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாலந்தை என்னிடம் ஒப்படைத்து இதோ பாரும், இன்னும் 5 தாலந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரை, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர். எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாலந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாலந்து ஒப்படைத்தீர். இதோ பாரும், வேறு 2 தாலந்து ஈட்டியுள்ளேன் என்றார்.
அவருடைய தலைவர் அவரிடம், நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரை, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தேன், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். ஒரு தாளத்தை பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளத்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ பாரும் உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, கொள்ளாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டிக்கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எனக்கு வரவேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே அந்த தாளந்தை அவரிடமிருந்து எடுத்து 10 தாளந்து உடையவரிடம் கொடுங்கள். ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர். இல்லாதவரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளரை பொறுமையுள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இதை இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, புதுக்காலத்தின் 33ஆம் வாரத்திற்குள் நுழைந்துள்ளோம். புதுக்காலம் என்று சொல்லுகின்ற பொழுது பொதுவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இடையூறுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலமாக அது இருக்க வேண்டும். ஏனென்றால் வெவ்வேறு சிந்தனைகளில் இருப்பவர்களுக்கு தங்களுடைய பணிகளையும் தங்களுடைய செயலாக்கங்களையும் நிறைவாக செய்வதற்கு ஒரு காலம், மற்ற காலங்களில் ஒரு சில விதிமுறைகள் உள்ளதனால் அதன்படி நாம் நம்முடைய காலத்தை நடத்தி செல்ல வேண்டும் என்று ஒரு சில சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றன. இன்று இறைவன் நமக்கு நம்முடைய வாழ்வில் நாம் எப்படி நடந்து செல்ல வேண்டும் என்பதை தெளிவாக சுட்டி காட்டுகிறார். முதல் வாசகத்தில் வாசித்த கருத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது, ஒரு குடும்பத்தில் முக்கியமான நபர் என்று சொன்னால் அது அந்த குடும்பத்தின் தலைவியாகத்தான் இருக்க வேண்டும். தலைவர் என்பது தலைவிக்கு துணையாக இருந்து அனைத்தையும் கண்காணிக்கும் தொழில். ஆனால் இந்த துணைவியானவள் அவளை மனைவி என்று அழைப்பதற்கு காரணமே மனைவி அதிகாரி என்பதாகும். இந்த மனைவி என்பவள் இந்த மனையில் தன்னுடைய மனைக்கு வருகின்றவர்கள் அனைவரையும் நளினமாக பார்த்துக் கொண்டு தங்களுடைய வாழ்வில் அவர்கள் கண்டறிந்திருக்கின்ற உண்மைகளையும் யதார்த்தங்களையும் தங்களுடைய வாழ்வில் பிரதிபலிப்பாக அங்கு காட்டுகின்ற பொழுது அந்த மனைவி என்பவள் சிறப்புடையவளாக மாறுகின்றார். மாறாக தன்னுடைய மனைவி வருகின்றவர்களை இழுக்காக பார்த்துக் கொண்டு கேவலமாக அவர்களை நடத்தி சென்றால் அந்த மனையானது மனை என்று அழைப்பதற்கு பதிலாக வேறு பெயர்களைத்தான் நாம் கொடுக்க வேண்டியிருக்கின்றோம். மனைவி என்பவர் வருகின்ற பொழுது தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணிகள் என்று இல்லாமல் அனைத்தையும் தன்னுள் வாங்கிக் கொண்டு தன்னுடைய செயல்பாட்டை செயல்படக்கூடிய ஒரு தன்மையுடையவளாக இருக்க வேண்டும். ஆங்கிலத்திலே சொல்லுவோம் an observant mother, an observant wife. அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டு செல்லுகின்ற ஒரு மனைவியாக இருக்க வேண்டும். கண்காணிப்பதோடு மட்டுமில்லாமல் வருகின்றவர்களுக்கு அனைத்தையும் எளிய முறையில் செய்து முடித்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைத்து தருகின்றவளாக அவள் அமைந்தால் மட்டும்தான் அந்த இல்லமானது ஒரு அன்பின் இல்லமாக அனைவரும் விரும்பி வரக்கூடிய ஒரு இல்லமாக அந்த இல்லம் மாறும். இல்லையெனில் அங்கு நடப்பது வெவ்வேறு விதமான அசங்கியங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதற்கல்ல ஒரு மனைவி தன் வேலையோடு பிறருக்கு உபசாரம் செய்கின்ற பணியோடு தன்னுடைய இல்லத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டு அனைத்து காரியங்களும் தலை இணை முதல் இணை படுக்கின்ற இடம் வரைக்கும் அனைத்தையும் தூய்மையாக வைத்து தங்களுடைய
மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு தன்மை அவளுக்கு வர வேண்டும். நற்செய்தி இறைவன் நமக்கு இன்று என்ன சொல்லுகின்றார்? வாழ்வில் நாம் பல திறமைகளை பெற்றிருக்கின்றோம். அவைகளை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அறியும் தன்மை எனக்குள் இருந்தால்தான் போகின்றவைகள் வருகின்றவைகள் அனைத்தையும் அறிந்து செயல்படக்கூடிய தன்மையுடையவர்களாக நாம் இருக்கக்கூடும். 5 தாளந்து கிடைத்திருந்தாலும் 10 தாளந்து கிடைத்திருந்தாலும் அதற்கு ஏற்ற, ஏன் அதற்கு மேலாகவே நான் செய்கிறேன் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு தருணத்தோடு நாம் செயல்படுகின்ற பொழுது அந்த தாளந்து என்பது ஒரு திறமையை குறிப்பிடுவதாகும். அந்த திறமைகளை நான் வளர்த்துக் கொள்வேன். திறமை இல்லை என்றால் அந்த நுணுக்கங்களை கற்றறிந்து திறமையை நான் வளர்த்துக் கொள்வேன் என்கின்ற ஒரு நிலைக்கு நாம் நம்மை உயர்த்துவதற்கு தான் அந்த சூழ்நிலையாக நமக்கு சொல்லப்படுகின்றது. ஏறக்குறைய அனைவருமே 10 அதற்கு மேற்பட்ட திறமைகளை உட்கொண்டிருப்பவர்கள். அதனால் இத்திறமைகளை எல்லாம் அப்படியே வைத்து மூடிவிடாமல் அவைகளை வளர்த்துக் கொள்ளுகின்ற ஒரு மனநிலை நமக்கு வேண்டும். அப்பொழுதுதான் இந்த 5 என்பது 10 ஆகும், அல்லது 2 என்பது 4 ஆகும், 1 என்பது 2 ஆகும் என்கின்ற ஒரு சூழ்நிலை உண்டாகும். மாறாக அதற்கு பதிலாக எனக்கு இருக்கின்ற திறமைகளை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் உள்ளே அடங்கிக் கொண்டு ஆமைகளை போல் தன் தலையை உள்ளிட்டுக் கொண்டிருக்கின்றவர்களாக நாம் மாறிடக்கூடாது என்பது இறைவனுடைய ஆசை அல்லவா? அதை அறிந்து வாழக்கூடிய ஒரு தன்மையோடு நாம் வாழ்கின்ற பொழுது திறமைகள் தானாகவே வெளிவரும். அந்த திறமையினால் நமக்கு நல்ல வருவாய் உண்டாகும். அந்த வருவாயை வைத்துக் கொண்டு நானும் வாழ வேண்டும், பிறரும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மை நமக்கு ஏற்படுகின்ற பொழுது நம்முடைய இல்லற வாழ்வு என்பது ஒரு சுகமான வாழ்வாகும். நேர்மையற்ற நடுவர்களிடம் நாம் போய் நிற்க வேண்டிய வேலைகள் வராது. மாறாக நம்முடைய வாழ்வில் அனைத்துமே செயல்படக்கூடிய ஒரு தன்மை பெற்றவர்களாக நாம், இறைவனுக்கு உகந்தவர்களாக நாம் வாழக்கூடிய ஒரு தருணத்தை நாமே உண்டாக்கிக் கொள்வோம். அன்பானவர்களே, வாழ்வில் திறமைகள் என்பது இறைவன் நமக்கு தருகின்ற ஒரு கொடை, ஏன் ஒரு பிச்சை என்றே சொல்லலாம். அந்த பிச்சையை நாம் கையில் வாங்கிக் கொண்டு சந்தோஷத்தோடு, இனிமையோடு, இன்முகத்தோடு அதை நாம் நுகர்ந்து கொண்டால் நிச்சயமாக அந்த பிச்சையானது அந்த பிச்சையை விட்டு ஒரு நல் நிலைக்கு என்னை எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு உண்டாக்கி தரும் என்கின்ற நம்பிக்கையானது நமக்கு வளர்க்கின்றது. வாழ்வில் நம்பிக்கையோடு வாழ்கின்றவர்கள் தோல்வி கண்டதில்லை. மாறாக வாழ்க்கையை பயந்து கொண்டு ஐயோ இப்படி நான் வாழ வேண்டுமே, அப்படி நான் வாழ வேண்டுமே என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு தன்மை இல்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கை பாதையை சரியாக கணித்து செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைத்துக் கொண்டோமே என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு என்பது ஒரு இனிமையான அனுபவமாக மாறும். சோம்பேறியாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற வார்த்தை லேசினஸ். லே என்றால் படுத்துக் கொண்டு, ஜீனஸ் என்று சொன்னால் தூக்க மேன்மையோடு படுத்துக் கொண்டு தூக்க நிலையில் நாம் நம்முடைய வாழ்வை நடத்தி கொண்டால் நிச்சயமாக நமக்கு அந்த வாழ்வு என்பது ஒரு சரியான வாழ்வாக மாறாது. மாறாக எனக்கு இறைவன் தந்துள்ள ஒவ்வொரு தருணத்தையும் நான் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளேன். சோம்பேறித்தனம் என்பது என்னிடம் இல்லை. மாறாக சுறுசுறுப்பு என்கின்ற ஒரு நிலைக்கு நான் என்னை மாற்றிக்கொண்டால் நான் பிறரிடம் கையேற்ற வேண்டிய ஒரு நிலையே எனக்கு வராது என்று சிந்திக்கக்கூடிய எண்ணம் நமக்கு வரும். அதனால் கிடைக்கின்ற நேரத்தில் என்னென்ன திறமைகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டுமோ அவைகளை உள்வளர்த்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கை பாதையை சரியாக சற்பனே செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மாற்றிக்கொள்கின்ற தருணத்தை நாம் உண்டாக்கினால் மட்டும்தான் இன்றைய வாசகமானது நமக்கு அர்த்தமுடைய ஒரு வாசகமாக இருக்கும். ஏதோ விவிலியத்திலிருந்து வாசிக்கப்பட்ட வாசகங்களை கேட்கிறேன், அதோடு மறந்து விடுகிறேன் என்று வாழ்வதற்கு அல்ல. இந்த வாசகங்கள் என்னுடைய நெஞ்சத்தில் ஊடுருவி இறங்க வேண்டும். அவைகள் என்னுடைய வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும். பிரதிபலித்தால் மட்டும்தான் என்னுடைய வாழ்வு என்பது ஒரு அர்த்தமுடைய வாழ்வாக மாறும் என்பதை உணர்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மை நமக்குள் வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் திறமைகள் இல்லை என்றாலும் இறைவா உன்னால் எனக்கு ஆசீர் அளிக்கப்பட்டால் நானும் திறமையுடைய ஒரு நபராக மாறக்கூடிய சூழ்நிலை உண்டு என்பதை உணர்ந்து வாழக்கூடிய தன்மைக்காக இறைவனிடம் அன்றாடம் வேண்டுதலும் அவசியம். ஏதோ சில திறமைகள் உண்டு என்று தத்திறமையோடு நடப்பதற்கல்ல, அவைகளை எந்த இடத்தில் எப்படி பொருந்துமோ அதற்கு ஏற்றால் பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மையோடு வாழ்கின்ற ஒரு மனநிலையானது நமக்கு வருகின்ற பொழுது நாம்
நாம் பயப்பட்டே வாழ வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை பாதையில் அனைத்தையும் இறுதியில் தீர்மானம் செய்யக்கூடியவர். அதனால் அவருடைய சித்தங்களை அறிந்து அவர் தந்துள்ளவைகளை முழுமையாக அவருக்காகவே பயன்படுத்துகின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்வில் நிறைவு பெற்றவர்களாகவும், இல்லையெனில் நம்முடைய வாழ்வு என்பது கருகி போகின்ற இலைக்கு சமமாக மாறும். அன்பானவர்களே, இன்று இறைவன் நம்மை விசேஷமாக அழைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் நாம் இந்த திருப்பலியில் இன்று பெற்றுக்கொண்டு செல்லுகின்ற இந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்வில் எந்த அளவுக்கு அவைகளை யதார்த்தமாக நாம் மாற்ற முடியும் என்று நினைத்து செயல்படக்கூடிய ஒரு தந்தை நமக்கு வர வேண்டும். அதற்காக நாம் இறைவனிடம் வேண்டவும் வேண்டும். எனக்குள்ள ஒரு சில திறமைகள் இருந்தால் அத்திறமைகளை நன்றாக பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளை எனக்கு காட்டும் நிறைவா என்று இறைவனிடம் வேண்டுவதும் அதே போல் ஒரு பணியானது பெண்ணை என்ற பணி, ஆண்மை என்கின்ற பணி எங்களுக்கு தந்திருக்கின்றது. அந்த நிலைகளை அறிந்து என்னுடைய வாழ்வில் நான் உபசரிக்கக்கூடிய, விருந்தோம்பல் செய்யக்கூடிய, அதுவும் அருமையாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை வாழக்கூடிய ஒரு நபராக என்னை மாற்றிட வேண்டும் என்றும் இறைவனுடைய சந்ததியில் நாம் வேண்டுகின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் நமக்கு தேவையான அதிபரங்களை தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். மாறாக ஏதோ எனக்கு ஒரு சில திறமைகள் ஒன்று என்று நினைத்துக் கொண்டு தற்பெருமையாக நடந்து அனைவருடைய விருப்பை சம்பாதித்துக் கொண்டு வாழ்கின்ற ஒரு நிலைக்கு நாம் மாறிவிடக் கூடாது என்பதும் இங்கே நமக்கு எச்சரிக்கப்படுகின்றது. அதனால் இன்று நாம் ஜெபிக்கின்ற பொழுதும் இத்திருப்பதியில் பங்கேற்கின்ற பொழுதும் மையத்திற்குள் வைத்துக் கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால், இறைவா, நீ என்னை ஆணாக படைத்திருக்கிறாய், நீ என்னை எண்ணாக படைத்திருக்கிறாய். அந்த பெண்ணாக படைத்திருக்கின்ற என்னுடைய நிலையில் நான் அதை அறிந்து அதற்குரிய தன்மைகளோடு வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையை எனக்கு அமைத்துத்தாரம் என்று இறைவன் நோக்கி வேண்டுவதும், ஆண்களாக இருந்தால் அவர்களும் எங்களுக்குள் இருக்கின்ற திறமைகளை வளர்த்து நாங்களும் ஈட்டித் தருகின்ற பணத்தை எங்களுடைய இல்லத்தில் எவ்வித ஊதாரித்தனமும் இல்லாமல் செயல்படுத்தக்கூடிய தன்மையோடு வாழ்கின்றவர்களாக வாழ்கின்ற ஒரு தன்மை எங்களுக்கு உருவாக்கித்தாரு விரைவா என்று இறைவனை நோக்கி வேண்டுகின்ற பொழுது நம்முடைய ஜெபங்களுக்கு அர்த்தம் உண்டு. அதை கொடு இதை கொடு என்று வேண்டுவதை மாறாக, இறைவா, நீ எனக்கு இரக்கம் காட்டி உள்ளவைகளை நன்றாக வைத்துக் கொள்வதற்கான தன்மையை நற்சிந்தனையை தாரும் என்று இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது இந்த திறமைகள் நமக்கு தானாக பதிந்துவிடும். அவைகளால் நாம் நன்மைகளும் பெற முடியும், பிறருக்கு சந்தோஷத்தையும் தர முடியும். இவைகளை நினைத்துக் கொண்டு இறைவன் நமக்கு தந்துள்ள திறமைகளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவதோடு மட்டுமில்லாமல், இறைவா, இவைகளை நன்றாக பயன்படுத்துவதற்கான நற்சிந்தனையை எங்களுக்கு தாரும் என்று அவரை நோக்கி வேண்டுகின்ற ஒரு பண்பாடோடு நாம் செயல்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வானது அர்த்தமுடையதாக இறைவனுக்கு உகந்ததாக மாறும். அதனால் அன்பானவர்களே, இன்று நாம் ஜெபிக்கின்ற பொழுது இறைவன் தந்துள்ள அனைத்து திறமைகளுக்காகவும் நாம் அவருக்கு நன்றியை கூறி, இறைவா, என்னுடைய வாழ்நாளில் என்றும் நீ என்னோடு துணையாக இருந்து என்னை ஒரு நல்ல சமூகத்திற்கு உகந்த ஒரு நபராக மாற்றிட வேண்டும் என்ற சிந்தனையோடு நாம் இந்த திருப்பலியில் தொடர்ந்து பங்கேற்போம். ஆமாம். Thank you.
எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இதோ எங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளில் உம்மிடம் எங்கள் மகாத்துக்களை கொண்டு வருகின்றோம். இவைகளை நீங்கள் கேட்டு உகந்த வரங்களை எங்களுக்கு உரிய நேரங்களை தந்திட தாழ்மையோடு மன்றாடுகிறோம். எங்களை வல்லமையோடு நடத்தி வரும் அன்பு தந்தையாம் இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் நிறைவாக பெற்றுள்ள கொடைகளை, திறமைகளை பயன்படுத்தி இறையரசை அறிவிக்க தேவையான ஞானத்தை அருள வேண்டும் என்று இறைவா உன்னை மன்றாடுகிறோம். எங்களை காத்து பராமரித்து வரும் அன்பு தெய்வமே இறைவா, எங்கள் குடும்பத்தினர்கள் தங்கள் குறைகளை எல்லாம் மறந்து தங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள தேவையான ஞானத்தையும் அறிவையும் அருள வேண்டும் என்று இறைவா உன்னை மன்றாடுகிறோம். வாரி வழங்கும் கொடைகளிலே என் இறைவா, பாகுபாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் நிறைந்த இந்த மனித சமுதாயத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்திறமை உடையவர்கள். எமது குறைகளை திறமைகளாக மாற்றும் வழிகள் உண்டு. குறைகளை திறமைகளாக மாற்றி எங்களையும் பிறரையும் வளர்ப்பவர்களாய் மாறிட ஆவியின் அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை அன்பின் சிறகில் காத்து வரும் அன்பு தந்தையே இறைவா, தொற்று நோயினால் ஏற்படும் துயரமான சூழ்நிலையினால் உண்டான துன்பங்களால் பெரிதும் அவதிப்படும் முதியவர்களையும் குழந்தைகளையும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்த அனைவரையும் நோய் நொடியிலிருந்தும் பொருளாதார சரிவிலிருந்தும் காத்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களின் அன்பு தெய்வமே இறைவா, எங்கள் குடும்பங்களில் மறைந்தவர்கள் அனைவரையும் நினைவு கூர்கின்றோம். அவர்கள் அனைவரும் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் சேர்ந்து கொண்டு உம்மை போற்றி புகழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இதோ சன்னதியில் இருக்கின்ற எங்களுக்கு எங்கள் வாழ்க்கை பரிணாமங்களை எல்லாம் அறிந்து நீர் எங்களை வாழ வைக்கின்றீர். இத்தருணத்தில் உங்களிடம் நாங்கள் வேண்டுவது எங்களுக்குள் இருக்கின்ற திறமைகளை வளர்த்து நாங்களும் அதனால் பயன்பெற்று பிறரும் அதன் வழியாக பயன்பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்றால் எங்களுடைய குற்றம் குறைகளினால் சில நேரங்களில் நாங்கள் சோம்பலை வளர்த்து கொண்டு எங்கள் திறமைகளை மக்கடித்து விடுகின்றோம். இறைவா, எங்களுடைய வாழ்க்கை பாதையில் நீர் எப்போதும் இருந்து எங்களை நல்வழி நடத்தி நல்லதோர் சூழ்நிலையை அமைத்து தர வேண்டும் என்று இத்தருணத்தில் மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டுக்கள் அனைத்தையும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். ஆமென். கோடி
அப்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் உமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உங்களுக்கு அரை நலன்களுக்காகவும் உமது கையெழுத்து உமது கையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருளுடைய உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் அன்புக்குரிய மனிதனும் நாங்கள் ஒவ்வொருவரும் காலத்தை இறைவற்றின் அருளையும் நிறைவான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவனியார் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லாரும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவனையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணரசின் கதவுகளை எங்களுக்கு திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர்கள் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமது புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாக. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை தொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட
நன்றி செலுத்தி அதை கேட்டுதம் சீடர்களுக்கு அழைத்து அவர் அனைவரும் இருந்து பற்றும் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் எண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் அன்பு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினும் ஏற்றெழும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எங்கள் பாதுகாவலியான புனித அமிர்தா தெரசாள், இவ்வுலகிலும் புகழ்ந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவனின் வினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனல்ல உம்மை நாங்கள் நன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாரோடு கலக்கவும் இங்கு நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்முடையதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பு சமாதானம் என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகத்துள்ள பாவங்களை போக்குவோம். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டு ஒரு பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் எனக்கு இருக்கிறீர்கள். நான் அழைக்கப்பட்டவர். ஆனால் வார்த்தைகள் சுசலியலும் எல்லாம் நலமடையும். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆண்டவரே
தேசத்திலும் எங்கெல்லாம் இந்திய மக்கள், இந்திய நாட்டு மக்கள் பரவி இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த நாட்களிலே தீப ஒளி விழாவானது கொண்டாடப்படுகிறது. இருளை அகற்றி ஒளி ஏற்றி இந்த விழா கொண்டாடப்படுவதுடைய அர்த்தம், பொருள், தீமையை அழித்து நன்மையை பெருக்குவோம் என்பதுதான். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நானே உலகின் ஒளி என்றார். இந்த உலகிற்கு ஒளியாக, இந்த உலகில் இருக்கும் பாவ இருளை அகற்றுகின்ற ஒளியாக நம் ஆண்டவர் இயேசு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒளியாம் இறைவனை, ஒளியாம் இறைவனாகிய இயேசுவை வணங்குகின்ற நாம் இன்றைக்கு விழா இருக்கிறோம். நாமே உலகின் ஒளி என்று சொன்ன அந்த ஆண்டவருக்கு விழா. நம்மிலும் நம்மை சுற்றி இருக்கின்ற தீமைகளையும், தீமையினுடைய சக்திகளையும், ஆதிக்கங்களையும் அழித்து உண்மையான ஒளியை, உண்மை என்னும் ஒளியை, நேர்மை என்னும் ஒளியை, பிறநேயம் என்கின்ற ஒளியை ஏற்றுகின்ற மக்களாக வாழ வளங்கள் வேண்டும். நேற்றைய தினம் நம்முடைய
குழந்தைகளின் தின விழாவாக கொண்டாடுகின்ற இந்த நாட்களில் அனைத்து குழந்தைகளுக்காகவும் அனைத்து மாணவ மாணவிகளுக்காகவும் இறையர்களை வேண்டுவோம். அவருடைய உள்ளங்களிலே தீமை என்னும் இருள் அகன்று ஒளி ஏற்றப்பட வேண்டும். உண்மையை நோக்கிய அந்த பயணத்தை அவர்கள் அனைவரும் யதார்த்தமாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்கள் உலக குழந்தைகள், குறிப்பாக நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகள், நம்முடைய பங்கிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக மன்றாடுவோம். நானே உலகின் ஒளி என்று கூறிய எங்கள் அன்பு ஆண்டவரே, உண்மை நாங்கள் நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், மக்களாக நன்றி கூறுகிறோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். எங்களுடைய உள்ளங்களில் இருக்கும் பாவை இருளை, தீமை என்னும் இருளை அகற்றி எங்களுக்குள்ளே உண்மை, நேர்மை, பிறநேயம் என்கின்ற ஒளியை இருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். நாம் திரு வழிபாட்டு ஆண்டினுடைய இறுதிக்கு வந்திருக்கின்றோம். இன்றைக்கு ஆண்டின் பொதுக்கால 33ஆம் ஞாயிறு. அடுத்த ஞாயிறு ஆண்டின் பொதுக்காலம் 34ஆம் ஞாயிறு. ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்து அரசரின் பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. திரு வழிபாட்டு ஆண்டினுடைய இறுதி ஞாயிறு கிறிஸ்து ராஜாவுடைய பெருவிழா, கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை நாம் கொண்டாடி வழிபாட்டு ஆண்டை நிறைவு செய்து புதியதோர் வழிபாட்டு ஆண்டிற்குள்ளே நாம் நுழைவோம். திருவருகை காலத்தோடு கிறிஸ்துடைய பிறப்புக்காக தயாரிக்கின்ற ஒரு காலமாக அதை நாம் அனுசரிக்க இருக்கிறோம். ஆகிய அடுத்த ஞாயிறு கிறிஸ்து அரசருடைய பெருவிழா கொண்டாடப்பட இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை வர முடியாதவர்கள் உங்களுடைய வீடுகளிலேயே கிறிஸ்து அரசரை உங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஏற்றுக்கொள்வதற்கு, அவருடைய அரசாட்சியை நம்முடைய இல்லங்களிலே நிறுவுவதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்வோம். அதற்கான தேவையான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள இறைவன் நமக்கு அருள் புரிவார். இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறுதி ஜெபத்திற்காக நாம் அனைவரும் எழுந்திருப்போம். ஆண்டவரே, தூய மலை நிகழ்வுகள் கொண்டாடப் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகனின் கட்டளைகளை எங்கள் அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியார்
Have a happy Sunday and wish us all best Diwali celebration. Thank you, Heavenly Father. Amen.